டேய் மானம் கட்டவனா, அங்கே மீட்டிங்க்கு போனவங்களாம் யார் தெரியுமாடா? சரஸ்வதி அம்மா சரஸ்வதி அம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க, உனக்கு தெரியுமாடா நாய? சாமிடா. அவங்களுடைய அருளை பூரணமாக பெற்று முதல் மதிப்பெண், இரண்டாவது மதிப்பெண், மூன்றாவது மதிப்பெண் வாங்கினவங்க. அந்த குழந்தைங்க வாங்குதுன்னா அவங்க அம்மா அப்பா யாருடா? புறம்போக்கு. உன் பிள்ளைங்களாம் என்னம்மா இருக்குடா வாங்கிச்சு? உன் புத்தியே இப்படிக்குதா? உன் பிள்ளைங்க எப்படிடா மார்க் வாங்கும் நாயா? அந்த மாதிரி ஒரு குழந்தைங்கள உருவாக்குனாங்களா அவங்க அம்மா அப்பா. அவங்களாம் எவ்வளோ சுத்தமானவங்க, எவ்வளோ நல்ல மனம் படைச்சவங்க தெரியுமாடா உனக்கு நாதாரி? நீ ஒரு கட்சி பேனர் ஒன்று வச்சுக்கின்னு பேர் வச்சுட்டா நீ தலைவர் ஆகிடுவாடா தூமா. உனக்கு நீயே தலைவர் ஆகிட்டியா? நாளையிலேருந்து நீ ரோட்டில் வரும்போது எல்லாம் கல் எடுத்து உன் மண்டையை உடைக்கிறாங்களா இல்லையான்னு பாரு. தேவடியா பையா, அறிவு கட்ட முண்டை கூதி மாவன. அந்த மாதிரி ஒரு குழந்தைங்கள உருவாக்கின அம்மாவை பார்த்து இந்த மாதிரி கேள்வி கேட்குறியாடா? அவர் விஜய் இருக்கார, அவரே எவ்வளோ மரியாதை தர இருப்பார் அந்த குழந்தைங்களுக்கும் அவங்க பெற்றவங்களுக்கும். ஏன் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு குழந்தைங்கள உருவாக்குறாங்கன்னா அவங்களாம் எவ்வளோ நல்ல இதயம் படைச்சவங்கன்னு அவருக்கு தெரிஞ்சுக்கினார். அதே மாதிரி அவ்வளோ மார்க் எடுக்குது அந்த குழந்தைங்கன்னா, அந்த குழந்தைங்க மனசில் எந்த கள்ளங்கபடமும் தீய எண்ணங்களும் இல்லைன்னா தான் அந்த மார்க்கை எடுக்க முடியும். அறிவு கட்ட முண்டம். அதனால தாண்டா அவரே அவ்வளோ பணிவாக மரியாதையாக பேசுகிறாரு நாய. உன்னெல்லாம் உன் குடும்பமே வீட்டுக்குள்ளேயே போந்து உதைக்கணும். உன்னெல்லாம் விட்டு வெளியே மண்டையை உடச்சாங்கன்னு வச்சுக்க தேவடியா பையா. கட்சியை விட்டே ஓடிடுவா. ஸ்டாலின் கட்சி அந்த புண்டை கட்சி தான் தேவடியா அம்மாவனா. உனக்கு இருக்குடா ஆப்பு, உனக்கு இருடா தேவடியா பையா இருக்கு. உனக்கு அந்த வைஷ்ணவி முண்டை இருக்காளா? அவளுக்கெல்லாம் இருக்குடா.